தங்கள் கூட்டணி தொடர்பாக அடுத்த ஆண்டு ஜனவரியில் தெரிவிக்கப்படும் என தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். ஜி.கே. மூப்பனாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணிதான் அமோக வெற்றி பெறும் என்றும், ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். நிலைப்பாடு 2026 தேமுதிக கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும். கண்டிப்பாக எங்க பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு, வரவேற்கிறோம். கூட்டணி பங்கு வந்தா கண்டிப்பாக நான் வரவேற்கிறோம். எங்களுடைய கூட்டணி பத்தி வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் எங்களுடைய கூட்டணி பத்தி அறிவிப்போம். நாங்கள் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 12,152 கோயில்களில் 27,563 திருப்பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 3,500 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்றும், இது இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்று சாதனை எனவும் குறிப்பிட்டார். 12,152 திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழு அனுமதி அளித்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த திருப்பணிகளுக்கு அனுமதி என்று எடுத்துக்கொண்டால் 27,563 பணிகளுக்கு இதுவரையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் கணக்கிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 3,840 கோடி மதிப்பிலான 14,594 பணிகள் இதுவரையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. போலீசார், ஆசிரியர்கள், வருவாய்த்துறையினர் சாதிவாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை நடத்துவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் சாதி ஆணவ கொலைகளுக்கு அரசு நிர்வாகத்தின் அணுகுமுறைதான் காரணம் என விமர்சித்துள்ளார். அரசின் உயர் பொறுப்புகளில் இருக்கும் உயரதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். பாமகவில் ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி ராமதாஸ் பதிலளிக்காததால் வரும் திங்களன்று தைலாபுரத்தில் மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு தைலாபுரத்தில் கூடி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவுள்ளன. பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடிக்கிறது. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை தலைவராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டது. மேலும் அதே மேடையில் அன்புமணி ராமதாஸ் மீது 16 குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்தது. இவற்றுக்கு 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியது. அந்த கெடு நாளையுடன் முடிவடையும் நிலையில் அன்புமணி இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதுகுறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக வரும் திங்களன்று தைலாபுரத்தில் மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும் என சசிகலா வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றுபட்ட அதிமுகவைத்தான் தமிழக மக்களும் அதிமுகவினரும் விரும்புகின்றனர் என்றும், பல்வேறு கூட்டணி கட்சியினரும் இதைத்தான் விரும்புகிறார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றுபட்ட அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்றும், வெற்றிக்கான பாதையில் பயணித்திடுவோம் என்றும் சசிகலா கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டுச் சென்றார். $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி என்ற தலைப்பில் முதல்வர் இந்த ஒரு வார கால பயணத்தை தொடங்கியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் திமுக அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் மு.க.ஸ்டாலினை வழியனுப்பி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர், திமுக அரசு இதுவரை 10,62,752 கோடி ரூபாய் அந்நிய முதலீட்டை ஈர்த்துள்ளதாகவும் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாகவும் நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுவதாகவும் முதல்வர் பெருமிதம் தெரிவித்தார். புதிய கட்சிகள் வரவில்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட
தேர்தல் ஆணையம் நினச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கு என்பதுதான் உண்மை. கே மோகனார் பிரதமராகும் சூழல் இருந்தபோது ஆதரவு அளிக்கப்படாமல் தடுக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மூப்பனார் நினைவிடத்தில் நடைபெற்ற நினைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு சாடினார். நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் மூப்பனார் அவர்களை ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு ஸ்டேச்சர் இருந்துச்சு, அதான் ஆளுமை. அதனால அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தைக்கும் மதிப்பும் இருந்தது. அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டவங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. பிரதமராக ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க. சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. பெரிய பாறைகள் மற்றும் மண் சரிந்து சாலையை மூடியதால் இருபுறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சிக்கித் தவிக்கின்றன. சாலையில் போக்குவரத்து முழுமையாக முடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த நெடுஞ்சாலை பெரும் சிக்கல்களை சந்தித்து வருகிறது. தற்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் சாலையை சீர் செய்து போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மராத்தா சமூகத்திற்கான இடஒதுக்கீடு கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே பாட்டீல் மும்பையின் ஆசாத் மைதானத்தில் 2வது நாளாக காலவரம் பெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஜால்னா மாவட்டத்திலிருந்து நடைபயணமாக வந்த அவர் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மராத்தா சமூகத்துக்கு ஓபிசி பிரிவில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதே அவரது முக்கிய கோரிக்கை. இதுகுறித்து முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மராத்தா சமூக முன்னேற்றத்திற்கு அரசு உறுதியாக உள்ளது, ஆனால் அரசியல் அழுத்தத்திற்கு அடிபணிய முடியாது என்று கூறினார். மேலும் போராட்டம் உரிமைதான், ஆனால் லக்ஷ்மண ரேகையை தாண்டக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். மும்பை காவல்துறை போராட்டத்திற்கு வழங்கியிருந்த அனுமதி ஒரு நாள் நீட்டிக்கப்பட்ட நிலையில் நகரில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார யாத்திரையில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்றார். சனிக்கிழமை அன்று பீகாரின் சரண் மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரையில் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் ஆகியோருடன் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி அதை எதிர்த்து இந்த யாத்திரையை ராகுல் காந்தி தொடங்கியுள்ளார். ஆகஸ்ட் 17 அன்று தொடங்கிய யாத்திரை செப்டம்பர் 1 அன்று நிறைவடைகிறது. இந்தியாவில் சட்டப்படி வாழும் வங்கமொழி பேசும் மக்களை எதிரியாக காட்டக்கூடாது என்று பாஜகவுக்கு RSS எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு வங்கம், அசாம், மணிப்பூர், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் பெருமளவில் வங்கமொழி மக்கள் வாழ்கின்றனர். அதே சமயம் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோத குடியேற்றம் நடப்பதாக பாஜக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறது. இதனால் இந்தியாவில் உள்ள வங்கமொழி மக்களுக்கும் எதிர்மறை தாக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக RSS எச்சரித்துள்ளது. சட்டவிரோத குடியேற்றங்களை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது புரிந்து கொள்ளத்தக்கது, ஆனால் அதை பயன்படுத்தி இந்தியாவில் வாழும் வங்கமொழி மக்களை எதிரியாக காட்டக்கூடாது என்று RSS கூறியுள்ளது. 1930களில் இருந்தே வங்கமொழி மக்களுடன் RSS நெருக்கமாக இருக்கிறது. அவர்களை எதிர்ப்பதால் வங்காளத்தில் பாஜகவின் வாக்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவலையும் வெளிப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி விதிப்பால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட கடுமையாக பாதிக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டின் ஏற்றுமதியில் 31 விழுக்காடு அமெரிக்காவிற்கு செல்வதாக எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள முதல்வர், அமெரிக்க வரி விதிப்பில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விதிகளை மீறி அமைக்கப்பட்டதாக கூறப்பட்ட பெட்ரோல் பங்க் மீதான பொதுநல வழக்கில் மனுதாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. திருவள்ளூரில் உயர் அழுத்த மின்கம்பிகளுக்கு கீழ் பெட்ரோல் பங்க் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறி ரகுபதி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதிகள் மனுதாரரின் குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லி தேசிய பூங்கா மூடப்பட்டது. டெல்லி தேசிய விலங்கியல் பூங்காவில் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி உயிரிழந்த பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் பூங்காவை பார்வையிட அனுமதி இல்லை என்றும் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிர கண்காணிப்பு மற்றும் இடம்பெயர்ந்த பறவைகளிடம் சோதனை, சுற்றுச்சூழல் மாதிரிகள் சேகரிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தங்க கடத்தலில் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் சென்னையில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகளின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தங்க கடத்தல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் நடிகை ரன்யா ராவ் கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக மீனம்பாக்கம், மேற்கு அண்ணாநகர், பூக்கடை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் நகை வியாபாரிகளின் வீடுகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட பட்டியலினத்தவரை தாக்கியவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேதாரண்யம் பேருந்து நிலையம் எதிரே திரண்ட அவர்கள் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு அரசின் ஸ்கூட்டர் வழங்கிய போது ஒட்டப்பட்டிருந்த முதல்வர் ஸ்டாலினின் படம் இல்லாததால் தாக்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காமநாயக்கன் பாளையம் பகுதியில் பொள்ளாச்சி நோக்கி சென்ற லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. சாலையோரம் இருந்த ஒரு பேக்கரிக்குள் புகுந்த லாரி வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீதும் மோதியது. இந்த விபத்தில் கார் முழுவதுமாக நசுங்கி சேதமடைந்தது. படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் மற்றும் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த ஒரு பெண் ஆகியோர் பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 ரூபாய் வழங்க வலியுறுத்தி நெல்லை வண்ணாரப்பேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் இணைந்து நடத்தி வரும் காத்திருப்பு போராட்டம் 13வது நாளை எட்டியுள்ளது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என போக்குவரத்து ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். பாபநாசம் அருகே ஆதனூர் ஊராட்சியில் பால் கொள்முதல் நிறுவனங்களுக்கு எதிராக பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் கறவை மாடுகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமப்புற விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பசும்பாலுக்கு 1 லிட்டர் 50 ரூபாயும், எருமை பாலுக்கு 75 ரூபாயும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் இதுகுறித்து உறுதியளிக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலம் பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விவசாயிகள் குப்பைகள் கொட்டப்படும் இடத்தில் வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு அமைத்துள்ள தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம் குப்பை கொட்டப்படும் இடத்துக்கு அருகே அமைந்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் நெல்லை துர்நாற்றம் வீசும் குப்பைகளுடன் நடுவே வைக்க வேண்டியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுத்தமான மற்றும் நிரந்தரமான இடத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நகைச்சுவை நடிகரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கலைவாணர் NS கிருஷ்ணன் 69வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது.
இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கலைவாணர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மின்னொளியில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வேம்பார் கடற்கரையில் கரைக்கப்பட்டன. இதேபோன்று ராமநாதபுரத்தில் விநாயகர் சிலை ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க, பட்டாசு வெடிக்க விநாயகர் சிலைகளை வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைத்தனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே முக்கியமான இருதரப்பு சந்திப்பு நடைபெறுகிறது. கடந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமரின் சீன பயணத்தில் இது சிறப்பிடம் பெறுகிறது. உலக வர்த்தகத்தில் அமெரிக்கா விதித்துள்ள அதிகபட்ச இறக்குமதி வரிகள் காரணமாக ஆசிய சக்திகள் ஒன்றிணைய முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாகவே இந்திய சீன உறவுகள் புதிய பரிமாணத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மோடி ஷி ஜின்பிங் சந்திப்பில் பொருளாதார ஒத்துழைப்பு, வணிக நெருக்கடி, பிராந்திய பாதுகாப்பு, எல்லைச் சூழல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. சீனாவின் டியான்ஜி நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் சியாவோ ஹ என்ற மனித உருவ ரோபோவை சீனா அறிமுகப்படுத்தியது. உச்சி மாநாட்டின் ஊடக மையத்தில் செய்தியாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. நான் சியாவோ ஹ, பல மொழிகளில் ஆதரவு, நிகழ்நேர தகவல் செயலாக்கம் மற்றும் சேவைகளை வழங்குகிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறது. இந்த ரோபோ சீனா மட்டுமின்றி ஆங்கிலம் மற்றும் ரஷ்ய மொழிகளிலும் உரையாடக்கூடியது. செய்தியாளர்களுக்கும் உச்சி மாநாட்டிற்கு வருகை தரும் தலைவர்களுக்கும் தேவையான தகவல்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சர்வதேச நிகழ்வுகளில் இதுபோன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் சீனா தனது தொழில்நுட்ப வலிமையை உலகளாவிய ரீதியில் வெளிப்படுத்துவதாகவே கருதப்படுகிறது. காசாவில் 22 மாதங்களாக நடைபெற்று வரும் போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 63,000-ஐ கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 51 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் முற்றுகை காரணமாக காசாவில் ஏற்பட்டுள்ள பஞ்சத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 322ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே காசாவின் மிகப்பெரிய நகரமான காசா சிட்டியை போர் மண்டலமாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் விநியோகத்திற்காக காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை அமலில் இருந்த சண்டை நிறுத்தத்தை ரத்து செய்வதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த நகரில் உணவு பற்றாக்குறையால் ஏற்கனவே பொதுமக்கள் பட்டினியால் வாடி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது.